சிவன் கோயில் அங்கடா? ஆமா காய்ஸ், இங்க ஒரு சிவன் கோயில் பயங்கரமா இருக்கு காய்ஸ். ஆனா காட்டுக்குள்ள நல்லா தோப்புக்குள்ளாமா அமைச்சு வச்சிருக்காங்க. உள்ள போயிட்டு போலாம். இருவா அப்படியே அந்த மரத்துக்கு அடியில ஓரம்னு பார்த்து. ஏய் இங்க ஐயனார் சாமிடா காய்ஸ். அப்படி இங்க ஒரு சாமி இருக்காங்க. என்ன சாமி? என்னங்க பெரிய சிட்டியோட நம்ம ஏரியாவை சுத்தி பாருங்க. வேற லவுங்க அந்த வியூ. லோட்டஸ் மாதிரி அப்படி பில்டிங் இருக்கு. நல்லா பில்டிங் கட்டியிருக்காங்களா? பின்னாடி இந்த அப்படியே பார்க்க எப்படி டேக்ஸ் அடி சைடு ஆங்கிள் நல்லா இருக்கா? இது பேக் ஆங்கிள் நினைக்கிறேன். வெல்கம் டு டான் ஃபேர் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம்னா, எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மலைக்கு போகலான்னு சொன்னாங்க கைஸ். அங்கே தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். போகிற வழியில் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போய்க்கிருக்கோம்னா, எங்கள் ஏரியா சைடு வந்து ஒரு மலைக்கு தான் போய்க்கிருக்கோம். வாழ்க்கையில் எப்பயுமே வந்து சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்னமோ சொல்லுங்கடா. அதாவது காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும். பட் இந்த டைம் கிடைக்காது. கிடைக்கிறவங்களாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்தியாவில் வந்து எங்களை பார்த்து நல்லா இருக்குடா. உண்மையை நிற்க வரலாம். ஏன்னா எக்ஸ்ப்ளோரேஷன்றது ரொம்ப முக்கியம். நம்ம மைண்டு என்னதான் நம்ம வந்து இருந்தாலும் அந்த ஒரு நேச்சர், இந்த ஏரியாஸில் போயிட்டு வர்றது, அது எதுவுமே அதுக்கு ஈடு இல்லைங்க. இதுதான் எங்கள் ஊருக்கு இப்போ. ஆமாம், இதுதான் எங்கள் ஊருக்கு இப்போ வாடிப்பட்டி இப்போ. அதாவது எங்கள் ஏரியா சோழந்த ஏரியானாலே ஒரே பச்சை பசேன்னு இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். சோழந்தாலே இயற்கை வண்ணங்களில் ஒரு முக்கியமான ஒரு ஊர்னா சோழந்தான்னு சொல்லலாம். அதுதான் கைஸ் வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்க மலை. எங்கள் ஊர்லேருந்து வாடிப்பட்டி அந்த மலைக்கெல்லாம் போகணும்னா இந்த வழியாக தான் நாங்கள் போவோம். ஆமாம். ஆனால் எங்கள் ஏரியா சைடு வந்து மலைகள் அதிகமாக இருக்கும். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா மலை, இங்கே பார்த்தீங்கன்னா மலை, அங்கே பார்த்தீங்கன்னா மலை, அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வயக்காடு, தோப்பு, துறவு பார்த்தீங்கன்னா ஒரே பனை மரமாக இருக்கும். இந்த ஒவ்வொரு பனை மரமும் எப்படியும் 50 வருஷம் இருக்குங்க. ஏன்னா ஒரு பனை மரம் நார்மலாக பெருசாக வளர்றதுக்கு, ஒரு சின்ன மரமாக வளர்றதுக்கே 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே எத்தனை பனை மரங்கள் இருக்கு, அப்போ இது எத்தனை வருஷத்துக்கு இது சாத்தியம். மரங்களும் வந்து நம்மளோட ஒரு ஆதாரம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கு. எங்க ஏரியாவே காணோம். இந்த லொக்கேஷனை பாருங்க. இதாங்க இயற்கை வண்ணம்னா எங்க ஏரியா தாங்க. பயங்கரமா இருக்கும். நிறைய ஷூட்டிங்ல கூட பார்த்துருப்பீங்க நம்ம ஏரியாவை. அப்படியே கீழே பச்சை பசேன்னு, மேலே வந்து ப்ளூ கலர்ல வானம், நடுவில் மலை, அப்படியே இதெல்லாம் ஒரு சொர்க்க பூமிங்க. அங்கே பார்த்தீங்களா மாடெல்லாம் மேய்ந்து. எல்லா விஷயத்தை காமிக்கலாம். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் இப்போ அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்குங்க. ஆமாங்க, இப்பயே நிறைய இடத்துல பிளாட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷங்க அப்புறம்லாம் அந்த மரத்தெல்லாம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முக்கியமாக இந்த இடம் பூரா பிளாட் போட்டுருவாங்கன்னா என்னன்னு தெரியல. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. இங்கே பெரிய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளம் இருக்கும். தாமரை குளம் தான். ஆமாம் காய்ஸ், இதான் இங்கே ஒரு குளம் இருக்குது. எங்கள் ஏரியா குளம் நல்லா இருக்கும். வெயில் காலத்தில் தாமரை போடுவாங்க. அது ஒரு பிஸ்னஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ஒரே புல்வெளியாக இருக்குது. இருக்கிற ஒரு ஊர் இருக்குங்க. ஊரை ஸ்டார்டிங்கில் ஒரு கோயில், ஐயனார் கோயில் பார்க்க நல்லா இருக்கும். அப்படியே சுற்றி பாருங்களேன் ஏரியாவை. அப்படியே பேக்ரவுண்டில் இளையராஜா பிஜிஎம் போட்டோம்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். அவன் பாட்டு பண்ணால் காப்பிரைட் கொடுக்குறாங்க. இளையராஜா வந்து காப்பிரைட் அந்த ஊர் தாங்க சொன்னேன் பாருங்க. ஊர் ஸ்டார்டிங்கு இந்த ஒரு கோயில், இந்த கோயில்
கைஸ் நம்ம வந்து மலையை கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிக்கிட்டே இருக்கோம் பக்கத்தில். இங்கிட்டு வந்து ஒரு ஊர் போகுதுங்க கைஸ். அப்படி இங்கே பின்னாடி பாருங்களேன், அந்த சைடு தான் எங்கள் ஊர் இருக்குது. அங்கிட்டு முள்ளிப்பழம், இங்கிட்டு சோளம் தான். இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி. இப்போ நாங்கள் வாடிப்பட்டிக்கு தான் போய்க்கிருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து வாடிப்பட்டிக்கு போகிற லைனில் இந்த மாதிரி நல்லா சூப்பராக பச்சை பசேன்னு இருக்குங்க. நிலம்லாம் இப்போ அறுவடை முடிஞ்சு அடுத்த அறுவடைக்காக நல்லா சும்மா வச்சுருக்காங்க. இந்த பூண்டெல்லாம் போட்டிருக்காங்களா, இதுக்குள்ள கோழி மேய்ப்பாங்க. ஆடு மேய்ப்பாங்களா? ஒரு வழியாக நம்ம வாடிப்பட்டி ஹைவேவை வந்து ரீச் ஆக போகிறோங்க. ஆக்சுவலாக திண்டுக்கல் போகிற ஹைவே ரோடு. ஆமாம், மதுரையிலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகும். மதுரையிலேருந்து அப்படியே திண்டுக்கல் போகிற ரோடு அப்படியே கனெக்ட் ஆகும். இங்கே வந்து அப்படியே ஒரு கோயில் இருக்குது. ஹைவே ஒரு வழியாக வந்துட்டோங்க. நம்ம அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிடணும், நேராக லெஃப்ட் திண்டுக்கல் ரோடு. பொறுமையாக போடாதா. கைஸ் இப்போ தான் இது ரோடு போட்டுக்கிருக்காங்க. அதான் இந்த இடம் இப்படி இருக்கு. மோசமாக இருக்கு. முன்னாடி வேலை பார்த்துக்கு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். என்னமோ காற்று மாதிரி இன்னும் அடிச்சிருக்காங்க. என்னடா ரோடை க்ளீன் பண்ணுறாங்களா? ஆமாம், நீ சொன்ன மழை எந்த வழியா போனா? நினைக்கிறேன். இல்லை, நான் சொன்ன குற்றாலம்பட்டி வழியாவா இல்லை வேற வழியா? வழிதான் நினைக்கிறேன். குற்றாலம்பட்டி மழை நல்லா இருக்குமா? பாத்தீங்களா, நம்ம தளபதி பாட்டு போடுறாங்க. முதல்ல நான் நினைச்சது தளபதி தான் அதை பாடி இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இந்த வாய்ஸ் எங்க கேட்டாலும் தளபதி படம் தான் அடிச்சது, அவரோட பாட்டு தான் நினைச்சிட்டேன். இந்த மாதிரி அப்புறம் என்ன, அவர் படம் தான்டா. அவர் படம் தான், அவர் தான் பாடி இருப்பாரு. இதே வாய்ஸ் வேற படத்துல வேற பாட்டு கேட்கும் போது அவர் தான் பாடி இருப்பாருன்னு நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும் சின்ன வயசுல. எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். கைஸ் இதாங்க கைஸ் எங்கள் ஊர் கோட்டு. சின்ன கோட்டு. இந்த கருப்பு படத்தில் பார்த்த மாதிரி இது எங்கள் ஊரில் ஒரு குட்டி கோட்டு. ஆமாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி, அதாவது எங்கள் ஏரியா தாலுகா ஆஃபீஸ். இங்கே பக்கத்தில் வந்துடும். இதுதான் எங்கள் ஏரியா தாலுகா ஆஃபீஸ். இங்கே தான் நாங்கள் எல்லா நாளும் வரணும் தாலுகா ஆஃபீஸ்க்கு. இந்த தாலுகா ஆஃபீஸும் நல்லா இருக்குங்க. சின்ன வயசில் வந்திருக்கேன். அங்கே வந்து குரங்கா சுற்றும், நிறையா குரங்குகள் இருக்கும் பகுதி. இப்போ நம்ம இது வந்து வாடிப்பட்டி போகிற ரோடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹைவே வந்து அங்கிட்டு கட் ஆயிடுச்சுல, அது வந்து அவுட்ரு. நாங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்காண்டி, வாடிப்பட்டி ஊருக்குள்ளே போகிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த லைனில் வந்து போயிருக்கோம். ஆமாம், ஏன்னா அங்கே நாங்கள் ஒரு சோழியாக போய்க்கிருக்கோம். இங்கே தான் லைசன்ஸ் வாங்கணுமா 8 போடுறதெல்லாம் இந்த ஏரியா தான். 8, 18, 36 எல்லாம் இங்கே தான் போடுவோம். எல்லாமே இங்கே தான் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நல்ல மனிதர் டோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நானும் வரும்போது ஒரு தூரம் டோ பண்ணேன்டா. கொஞ்சம் தூரம் டோ பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சவர் வந்துடுறாருன்னு சொன்னாரு. அதனால் அப்படியே சரி நீயும் நான் போயிட்டு வாங்கிட்டாரு. அதனால் அப்படி தெரியுது கூட. மழை எப்படி என்ன கலரில் எப்படி தெரியுதுன்னா, மேகத்தை பொறுத்து தான் அந்த மழை அந்த கலரில் தெரியுதுங்க. ஏரியாவில் மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால அது இருட்டாக தெரியுது. இதே ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் தெரியும். வெயில் அடிச்சுன்னா அங்கே மட்டும் தனியாக வெயில் அடிக்கும். அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த ரூட்டில். அதுவும் இல்லாமல் இந்த ரூட்டை ஒரு வித்தியாசமான ரூட்டுங்க. அடிக்கடி இங்கே மழை வரும், நல்லாயிருக்கும். இந்த இடத்த பாருங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படி ஒரு மாதிரி அந்த மைண்டு வந்து அப்படியே நல்லா ஒரு மாதிரி இருக்கும். கருப்பட்டி காதுன்னு போட்டு இங்கே குடிக்குமா? ஓகே. இங்கிட்டு
ஆமாம், இது எல்லா பேருமே இந்த இடத்துக்கு வந்து தான். கைஸ், ஒரு வழியாக நம்ம வாடிப்பட்டி வந்து ரீச் ஆக போகிறோம். இதுதான் வாடிப்பட்டி ஊர் ஸ்டார்டிங்கு. பார்த்தீங்களா, வாடிப்பட்டி ஸ்டார்டிங் வந்தோடனே பூரா அவுட்டு பஸ்ஸெலாம் வர ஆரம்பிச்சோம். இங்கிட்டு தான் எந்த ஊர் போகிற பஸ்னாலும் வந்து ஏறிக்கணும் நாங்கள். அதில் திண்டுக்கல், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த ஊருக்கு போகணுன்னாலும் நாங்கள் இங்கே வந்து ஏறிக்கலாம். எல்லா ஊருக்கு பஸ் இருக்கும். இதுவும் இல்லாமல் சென்னை போகணும்னா மதுரை போய் ஏறிக்கணும். சென்னை பஸ்லாம் இங்கே இருக்காது. வண்டி வரலடா, போடா. வாங்க கைஸ், நாங்கள் வந்த வேலையை முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்பாட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஒரு சில்லறை காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம் போ. கைஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ ஸ்பாட்டுக்கு. நம்ம போகிற மலை பேர் என்னது? வாயில் நுழையாத பேராக இருந்துச்சு கைஸ். பள்ளி வாகனம் ரொம்ப நாள் கழிச்சு பள்ளிக்கூடம் வந்துருக்காங்க. அதனால் எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்? குற்றலாம்பட்டிக்கு முன்னாடி இருக்க ஊர். டேய், முன்னாடியா? குற்றலாம்பட்டி வந்து இன்னும் லாஸ்ட்டில் போகணும்டா. வேண்டாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஊர். முன்னாடி நிறையா ஊர் இருக்குது குற்றலாம்பட்டி. அதான் அதுக்கு முன்னாடி இருக்க ஊர். அதுக்கு முன்னாடி இருக்க ஊர். வானம் பார்த்தீங்களா? கைஸ், இங்கே ஒரு தண்ணி டேங்க் இருக்கும். தண்ணி டேங்க்கு தான் கட்டிட்டு இருக்காங்க. என்ன போயிட்டு இருக்கீங்க? முதல்ல நாங்கள் டீ கடையை தேடி இருக்கோம். ஏன்னா நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வெளியே கிளம்பினாலும் நாங்கள் டீ சாப்பிடாம இருக்கோம். அதுவும் பின்னாடி இருக்கலாம் டீ வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை குடிக்கும். வீடியோ ரெக்கார்டில் தானே இருக்குது. டீ கடை இருக்கு. அப்படியே வண்டியோட நல்லா இருக்கு கடை. கைஸ், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்ன வரைக்கும் வண்டியில் மேப்பு பார்க்குறக்காண்டி வண்டியில் மாட்டிட்டு வந்துருந்தோம். இப்போ டீ குடிக்கலாம்னு ஒரு கடையில் உட்காந்துருந்தோமா, அவங்க செல்லை அப்படியே வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். நானும் இப்போ டீ சாப்பிட்டு யதார்த்தமாக பார்க்குறேன். அப்போ தான் செல்லை வண்டியில் வந்துட்டோமோன்னு ஒரு அதுக்கப்புறம் கைஸ், நாங்கள் வந்து டீ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனால் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். கைஸ், அந்த ஆர்ச்சில் வந்து அண்ணாமலையார் ஆலய நுழைவு வாயில்னு போட்டு குற்றலாம்பட்டி. குற்றலாம்பட்டி இங்கிட்டு தான்டா போகணும். ஆனால் அன்றைக்கி இந்த பாதையில் போனேன்டா, அந்த மலைக்கு போகணும்ல. அதனால் நான் அந்த பாதையில் போனேன். கைஸ், அங்கிட்டு ஒருத்தர் நான் இங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது அந்த மலை தெரியுதா, அந்த மலை பக்கத்தில் தான் போகிறது என்னோடய கண்டென்ட்டு. அதனால் நான் அந்த பாதையில் போயிட்டேன். ஆனால் குற்றலாம்பட்டி வந்து இந்த லைனில் இருக்குது. குற்றலாம்பட்டியில் ஒரு மலை இருக்குது தெரியுமா? என்ன மலை? அங்கே ஒரு சாமியார் இருக்காரு. அங்கே போயிருக்கேன் நான். சாமியாரா? ஒரு ஆசிரமமும் இருக்கும். நல்லா இருக்கும். ஏரியா மயிலாக இருக்கும். இடம் நல்லா இருக்கும். ஆனால் ரோடு பார்த்தியா அந்த இடத்துல நல்லா இருக்கா? ரோடு நல்லா இருக்கும். ஆனால் அது ஒன் வே. ஒரு கார் வந்துச்சுன்னா கார் மட்டும் தான் போக முடியும். ஆமாம், 2 பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா வளர முடியாது. ஆமாம்ப்பா, 6 கிலோமீட்ரு. இன்னும் 6 கிலோமீட்டரா? அதான் 6 கிலோமீட்டர் கல் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி 6 கிலோமீட்ரு. கரெக்டாக கண்டிக்கு வண்டி வந்து நீ அப்படியே போ அப்படி இந்த சைடு மலையை பாருங்க, பயங்கரமாக இருக்கா. நம்ம அங்கே எங்கள் ஊர்லேருந்து வர போகும்போது தூரத்தில் ஒரு மலை பார்த்தோம்ல, அந்த மலை தான் இந்த மலை. பக்கத்தில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குல்ல. சிவன் கோயில் அங்கடா? ஆமாம் கைஸ், இங்கே ஒரு சிவன் கோயில் பயங்கரமாக இருக்குது கைஸ். அதாவது மக்களே, அங்கே தூரத்தில் சிவன் ஸ்டாச்சு அப்படியே. ஆனால் காட்டுக்குள்ளே நல்லா தோப்புக்குள்ள அமைச்சு வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு போகலாம். உள்ளே போமா? போகலாம், நல்லா இருக்கும். நான் போயிருக்கேன். சரி வா போமா. இந்த ஏரியாவை நான் பார்த்தே இல்லைடா, இன்றைக்கி தான்டா வரேன். ஆனால் விவேகானந்தா
பில்டிங்கில் எப்படி இந்த கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி இருக்குல்ல. நான் வந்திருக்கேன், ஆனால் இங்கே வரணும்னு எனக்கு தெரியாது. முன்னாடி அந்த சிவன் சிலடா குட்டியா இருக்குல்ல. நீ எங்கே பார்க்கலாம் அப்படியே ஓரமான பாட்டுறா. எங்கப்பா விடு விடு விடு. டேய் இங்கே ஐயனார் சாமிடா கைஸ். அப்படி இங்கே ஒரு சாமி இருக்காங்க. என்ன சாமி தெரியல, என்ன சாமின்னு தெரில கைஸ். ஆனால் வெளியே வந்து 2 சாமி சிலை இருக்குது, குதிரையில் உட்காந்துருக்காங்க. இந்த ஷாட் அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல கைஸ். அப்படியே இங்கே சுற்றி பாருங்களேன், என்னங்க பெரிய சிட்டியோட நம்ம ஏரியாவை சுற்றி பாருங்க, பயங்கரமாக இருக்கும். டேய் அலா, இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குடா, அப்படியே சைட் லாக் போட்டு வா. நானே இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் எங்கள் ஊர் சைடு தான் இருக்குது, இருந்தாலும் இந்த ஏரியா சைடெலாம் நான் வந்தது கிடையாது. அப்படியே இந்த இடத்துல அந்த அமைதி, அந்த பறவைகளோட சவுண்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே மனசுக்கு ஒரு அமைதியான ஃபீலிங் கிடைக்கிது. அங்கே பறவையெல்லாம் பறக்கிறது, என்னங்க பெரிய சிட்டி. அப்படியே அந்த பாட்டுக்கும் லொக்கேஷனுக்கும். இவர் தான் நம்ம அழகன், இன்ன வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது இவர் தான். உண்மையிலேயே வேற லவுங்க அந்த வியூ. இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம் கொடுத்து வச்சுக்கணும்டா. ஏய் அங்கே ஒரு டாகி நண்பர் இருக்காருங்க. ஏய் வணக்கம்டா. டி அழகா, இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஏரியாவுக்கு வந்தோமோ அந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு இடையிலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை வருவோம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம்ல. நல்லா இருக்குங்க. டேய் போட்டான்டா. டேய் பயப்படாத. பிஸ்கட் பேக்கெட் கூட வாங்கிட்டு வரல. சாரி கைஸ், அடுத்தாட்டி வாங்கிட்டு வரேன். இதுக்கு தான் கைஸ் நேச்சரை வந்து அப்படியே லவ் பண்ணணும். அப்படியே சுற்றி பாருங்களேன், பயங்கரமாக இருக்கா. நீயே திரும்பிட்டே இருந்தா சுற்றி அப்போ ஏன் மூஞ்சி மட்டும் தான் தெரியுமா. தெரியலடா, வாங்க அந்த சைடு கொஞ்சம் போய் பார்ப்போம். சாவி எடுத்துட்டியா, சைலாக் போட்டியா? சாவியை காமி, உன்னை நம்ப முடியாது. நம்மள இல்லை, வேற போய் இல்லையா, ஏன்னா புது ஏரியா வேற. யாரும் ஓடி வராங்கடா. இருடா இரு, அம்மே ஓடினாதையும் துரத்தும். இல்லை ஏய் நீ ஓடாதடா, ஓடினாதான்டா துரத்தும். இந்த இருக்குடா பக்கத்தில் இருக்கு கைஸ். இப்போ நாங்கள் அங்கனக்குள்ள வரும்போது ஒரு சிவன் ஸ்டாச்சுவை பார்த்தோம்ல, இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஆனால் அந்த செவத்தில் அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பார்த்தோன்னே விவேகானந்தா இடம் தான் நினச்சேன். இல்லை விவேகானந்தா ஸ்கூல்னாலே நம்ம இந்த கலர் பில்டிங் தான். ஆமாடா, கீழே ஒரு சிவன் சிலை இருக்கு. இந்த மரம்லாம் எத்தனை வருஷம் காலம் மரம், எப்படியும் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குமா. உள்ள அமைதியாக இருக்குல்ல. இவரா லோட்டஸ் மாதிரி அப்படியே பில்டிங் இருக்கு. நல்லா பில்டிங் கட்டியிருக்காங்களா, நல்லா சரி. நிறையா லிங்கம் இருக்குல்ல சுற்றி. பின்னாடி இந்த அப்படியே பார்க்க எப்படி பேக் சைடு சைடு ஆங்கிள் நல்லா இருக்கா. இது பேக் ஆங்கிள்னு நினைக்கிறேன், அப்படியே பட்டை போட்ட மாதிரி.